உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் பாசத்தை பயன்படுத்தி என் தம்பியும் உன் கொழுந்தனும் உன் கொழுந்தனோட மச்சானும் இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அந்த தப்ப பண்ணிருக்காங்க. அதுக்கு நானும் ஆதியும் பலியாடா? அம்மா சரி, நீங்க தப்பே பண்ணலதான். ஆனா நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி நீங்க என்கிட்ட இவ்வளவு கோவப்படுறீங்க. என்ன சும்மா சும்மா நீ அதையே சொல்லிட்டு இருக்க பாரதி? அப்போ நீ தப்பே பண்ணலையா? அம்மா நான் என்னம்மா தப்பு பண்ண? நடந்த கொடுமை எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு உங்களையும் உங்க பையனையும் நான் ஏத்துக்கிட்டதான் என் தப்பா? நீ எதையும் மறக்கல பாரதி. அதனாலதான் என் பையனோட குழந்தை உன் வயித்துல வளரக்கூடாதுன்னு நீ அபார்ஷன் பண்ண போயிருக்க. நீ அபார்ஷன் பண்ண போனியா இல்லையா? ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் பணம் எல்லாம் கட்டிட்டு எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என் பையன் வந்ததும் நீ சமாளிச்சிருக்க. அம்மா இது உங்களுக்கு யார் சொன்னது? யார் சொன்னா என்ன, நீ செஞ்சியா இல்லையா? உன்கிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் தமிழ நானோ இல்ல ஆதியோ வாசுவோட குழந்தைய பாத்துருக்கோமா? அவள் ஆதி தன்னோட குழந்தைய தானே நினைக்கிறான். அவளை ஏன் வாரிசுன்னு நினைச்சுதானே சொத்தெல்லாம் அவ பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். அவ மேல பாசம் வச்சதுனால தானே கம்பெனி பேர் அத்தனையும் தமிழ் தமிழ்னு மாத்தி இருக்கேன். இவ்ளோ செஞ்சும் ஆதியால உண்டான குழந்தைய அபார்ஷன் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஆனா இப்ப ஊருக்கே தெரிஞ்சிருச்சா? என்ன பாக்குற பாரதி? ஓ வயித்துல வளருது ஆதியோட குழந்தைதான், ஆதியோட குழந்தைதான்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கதான் நேத்து அந்த ஃபங்க்ஷனே பண்ண. இதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எல்லாரும் கேட்பாங்கல்ல. அதனாலதான் அதை பண்ண. அம்மா அப்போ என் மேல இருக்கிற பாசத்துல நீங்க இதெல்லாம் செய்யலையா? என் பையனோட உயிர் மேல நீ பாசம் வைக்காம கலைக்க நினைச்சிருக்க. அப்போ நான் ஏன் உன் மேல பாசம் வைக்கணும்? நீ இப்ப பழைய பாரதி இல்ல. அவனோட குழந்தைய கலைக்கிற அளவுக்கு இப்ப உன்னோட மனசு கல்லாயிடுச்சு. நீ அந்த பாரதி இல்ல, நீ அந்த பழைய பாரதி இல்ல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.